பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பாண்டியனும் நம்ம கோமதி இருந்துட்டு முத்துவேலை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டல் வெளியே தான் நம்ம சக்திவேலும் நின்றுட்டுருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம வடிவு இருந்துட்டு முத்துவேலுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு போதும், நீ போயிட்டு நீ சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வடிவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதியும் பாண்டியனும் வராங்க. வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட பரவாயில்ல, ஆனால் இவ இருக்கா பாரு, இவ தான் என்னை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இன்னும் சாப்பிடாமலே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீ சாப்பிட வேண்டியதானே, ஏதாச்சும் சொல்லியிருந்தா நான் வீட்லேயும் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மன்னிச்சிடுங்க அண்ணி, எடுக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருப்பாங்கன்னு தான் நான் எடுத்துகிட்டு வரல அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம வடிவை சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தான் நான் ரொம்ப மன்னிப்பு கேட்கணும். கதிரை நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. அப்போ மட்டும் நான் சுயநலவோடு இருந்திருந்தா கண்டிப்பாக கதிரை நான் செயலுக்கு அனுப்பியிருக்கவே மாட்டேன். ஆனால் நான் சுயநலவு இல்லாமல் போனதுனால அவனுக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு. நான் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலையும் அதுக்கு ஈடு ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லண்ணே, என் பையனை நாங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கோம். அவன் ஒரு சின்ன ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணாத ஆள். யாராச்சும் உதவின்னு கேட்டால் அப்படியே கொஞ்சம் கூட மதிப்பு சொல்லாமல் கண்டிப்பாக அவங்களுக்காக அவன் உதவி பண்ணுவான். ஆனால் இங்கே தான் அவன் என்ன பண்ணாலையும் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவனை ஏதாவது ஒன்று பண்ணி அடிக்கணும், ஜெயிலுக்கு அனுப்பணும், பிரச்சனை பண்ணணும், அதுவே இங்கே ஒரு வேலையை வச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த குமாரை நீங்கள் பெத்த புள்ள மாதிரி பார்த்தீங்க, ஆனால் இன்னைக்கு அவன் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படுபாவி, ஏன் தான் அவன்லாம் இப்படி யோசிக்கிறானோ, அவன்லாம் நல்லா இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடுமா, யார் யார் எப்படின்னு தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ நினச்சாதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அண்ணே நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அண்ணி, நீங்கள் வாங்கக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு வடிவ கேன்டீன் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சக்திவேலை வெளியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு, எப்படி இருக்கீங்க, இந்த பிரச்சனையில் அந்த பிரச்சனையை மறந்துடாதீங்க, அந்த பிரச்சனையை நீங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களா, இல்லை சொன்னால் யாரும் தாங்கிக்க மாட்டாங்க, அதுக்காக எத்தனை நாள் தான் இப்படி மறைச்சி வச்சிட்ருப்பீங்க, அதை சொன்னால் அது உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்களே, இப்போவே எல்லோரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, இந்த இந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால தாங்கிக்க முடியல, இதில் அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், எல்லோரும் உடஞ்சி போயிடுவாங்க, அதை என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் கோமதியெல்லாம் உடனே சரிங்க அண்ணன், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் சக்திவேல் பார்த்து அவங்கள மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. நீ அண்ணனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம், சில பேர் உண்மை தெரிஞ்சிச்சு, இனிமேலாவது எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டர் இருந்துட்டு டிஸ்சார்ஜு சம்மர் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம சக்திவேல் இருந்துட்டு குமார் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான், இதுக்காக அவனை போட்டு நான் நிறையவே அடிச்சிட்டேன், ஆனால் அவனை நீங்கள் தயவு செஞ்சு வெறுத்துறாதீங்க, என்ன நீங்கள் அவனை விட்டுட்டு அந்த கதர் கூடயும் அவங்க வீட்டாளங்க கூடயும் பேசுகிறத அவனால் தாங்கிக்கவே முடியல, அந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டான், சரி அவன் கோவத்தை அவன் காட்டிட்டான், உங்களுடைய கோவத்துக்கு நீங்களும் ஏதாச்சும் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க வடிவு. என்ன நீ இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு எப்படி தம்பி பேச சொல்கிறீங்க, அவன் சொந்த பெரியப்பானு கூட பார்க்காம அப்படியே தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவானா, அடிபட்டுச்சு அவங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துலான்னு ஏதாவது அவனுக்கு தோணுச்சா, அங்கே எல்லாத்தையும் மாற்றி பேசி இப்படி அவங்கள அந்த நிலமையில விட்டுட்டு வந்துட்டானே,
இதுதான் அவன் பெரியப்பா மேலே அவன் உண்மையாக வச்சிருக்கிற பாசமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த அப்போ இருந்த பதட்டத்தில் அவன் என்னென்னமோ பண்ணிட்டா, அதுக்காக நான் உங்ககிட்ட இத்தனை வாட்டினாலையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் யார் கூடயும் போய் ஒட்டலை உரசலை, கதிருக்கு என் உடம்பை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் எனக்கு அவன் ஹெல்ப் பண்ணான், அவ்வளோதான், மற்றபடிலாம் வேறு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தான் அதை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நர்ஸ் கொடுத்ததுனால கொடுங்க நீ, நானே கொண்டு போய் எல்லாத்தையும் கட்டிட்டு மருந்து மாத்திரை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிட்டு போகிறாரு. அதுக்கு தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து கடையில் இருக்கார். அப்போ கூட சரவணன் இருக்காங்க. மயிலை பற்றி பேசலான்னு ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா கார்த்திகேயன் வராரு. என்ன பரவாயில்லையே, கடல மிட்டாயெல்லாம் காலியாக இருக்கு, இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆமாம் 2 நாளுக்கு எங்கே போயிட்டீங்க, கடையே திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த 2 நாள் மட்டும் கடையை திறந்துருந்தா கண்டிப்பாக இப்போ மிச்சம் இருக்கிறதும் காலியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சரிங்க, இதையும் விற்று கொடுத்துருங்க, ஆனால் காசெல்லாம் வேண்டாம், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அரசி வராங்க. அரசியை பார்த்த உடனே இது ரொம்பவே நல்ல கடைங்க, இந்த மனுஷனும் ரொம்ப நல்ல மனுஷனும் இருக்காங்க, உங்களுக்கு எது வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கோங்க, அந்த கடல மிட்டாயெல்லாம் நம்மளே ஆர்கானிக்காக செஞ்சு விற்கிறதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. என்னப்பா அரசி, இந்த தம்பி உனக்கு தெரியுமா, அதை வேற ஏன்பா கேட்குறீங்க, ரோட் கிராஸ் பண்ணுற போது தெரியாதத்தனமாக இவங்க வண்டி முன்னாடி போய் விழுந்துட்டேன், ஐயோ சொல்லவே இல்லை நீ, இல்லைண்ணே பெருசாக ஒன்றும் இல்லை, தப்பெல்லாம் என் மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த தம்பி நிறைய படிச்சிருக்காரு, படித்தவங்க எல்லாமே வெளியில் வேலைக்கு போயிட்டா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி வீட்டோடய இருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா கடையில் ஏதாச்சும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திகேயன் எடுத்துகிட்டு வந்து அந்த கடல மிட்டாயை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மீனா வீட்டுக்கு வராங்க. கோமதியும் ராஜி இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஆஃபீஸ் வேலை அதிகமாக்கா, ஆமாம் ராஜி, சென்னைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்ல, அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்தது, அதனால் அதெல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் உங்கள் அப்பாவை போய் பார்த்தியா, உங்கள் அப்பா எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருக்காரு, ஈவினிங்கே ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்காங்க எல்லாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.